அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பகைவரிடம் அன்பு கூறுங்கள். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, உமது அன்பு எந்த ஒரு பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவர் மீதும் முழுமையாய் பொழியப்பட்டது. உமது அன்பில் விளக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஏழையாய், பலவீனமாய், பாவியாய், சாத்தானின் பிடியில் இருந்தவர்கள் அனைவருக்குமே உறுதியான அன்பு இருந்தது. மது போதனை வாழ்வில் எதிர்த்தவர்கள், அவமானப்படுத்த விரும்பியவர்கள், சதித்திட்டம் தீட்டியவர்கள், கொலை குற்றம் சாட்டியவர்கள், மலை உச்சியில் தள்ளிவிட பார்த்தவர்கள், பேச்சிலுமை சிக்க வைக்க முயன்றவர்கள் அநேகம். அவர்களுமை வெறுத்தாலும் பகைவராய் கருதினாலும் நீர் அவர்களை வெறுக்கவில்லை. அவர்களை தேடி சென்றீர், நாடினீர், உரையாடினீர், உறவாடினீர். அத்தோடு அவர்களின் பகைமையை விட்டுவிட்டீர். நீர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மரணத்தின் விளிம்பிலும் தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பை கொடுத்தீர். மன்னிப்பை பெற்றும் கொடுத்தீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்னமும் பகைமையோடு வாழ்கிறோம். மறக்க முடியாமல் தவிக்கிறோம். உமது இதயத்தை எமக்கும் தாரும். நாங்கள் எங்கள் பகைவரை முழு மனதோடு மன்னித்து நல் உறவிலே வாழ அருள் தாரும். இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். புதிய மாதத்தில் உடைய ஆசிரை காண விளைகின்றோம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.